திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மீன்பிடிக்க சென்ற வைரவன் குப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் செல்வம், மோகன் ஆகியோர் கடலில் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பும்போது முகத்துவாரம் பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்தில் பலியானார்கள். ஒரே கிராமத்தை சேர்ந்த இருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வைரவன் குப்பம் கிராமத்துக்கு சென்று மோகன் மற்றும் செல்வம் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். குறிப்பாக செல்வம் குடும்பத்தில் ஏற்கனவே அவரது மனைவி இறந்த நிலையில் அவரது குழந்தை ஆதரவற்ற நிலையில் உள்ளதை எண்ணி கண்ணீருடன் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி குழந்தைக்கு தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்தார். அதேபோன்று மோகன் குடும்பத்துக்கு ஆறுதல் கூறும்போது தனக்கு ஆதரவாக இருந்த ஒரே மகன் மோகன் என்பவரும் மரணமடைந்ததால் ஆதரவற்ற நிலையில் தான் உள்ளதாக மோகனின் தாயார் கண்ணீருடன் கதறி எழுத காட்சி அனைவரையும் கண்கலங்க வைத்தது. பின்னர் சம்பவம் குறித்தும் நிவாரணப் பணிகள் குறித்தும் வைரவன்குப்பம் கிராம மக்கள் நிர்வாகிகளுடன் பொதுமக்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் ஆலோசனை செய்தார். பின்பு இறந்தவர்களுக்கு உண்டான நிவாரண உதவிகளை செய்வதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்தார். இந்த நிகழ்வின் போது அவருடன் திமுக, காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி. முந்தின நாள் இங்கே நம்மளுடைய பழவேற்காடில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் ஆச்சு. படகு முகத்துவாரத்தில் மீன் பிடிச்சிட்டு வரும்பொழுது அங்கே ஏற்பட்ட ஒரு விபத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த முகத்துவாரத்தில் இருக்கிற இப்போ சில மாற்றங்கள்னால அந்த பிரச்சனை ஆயிருக்குன்றது மீனவர்களுடைய கருத்து. இன்றைக்கி அவங்க வீடுகளுக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னோம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை மட்டும் இன்றைக்கி ஒரு அனாதையாக இருக்குது. எல்லா பொறுப்புகளையும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம எல்லா இந்திய கூட்டணி சேர்ந்த எல்லா தலைவர்களும் அந்த பொறுப்பை ஏற்றுட்டு அவங்களுக்கு தேவையானதை பண்ணுவோம். அதுவும் அந்த முகத்வாரத்தில் மறுபடியும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணமோ அந்த விஷயங்களையும் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் பொறுப்பேற்றுட்டு இருக்காங்க. மக்களும் அதுக்கான முடிவு வரணுன்றதுல அவங்களும் மாத்திரமாக இருக்காங்க. அது கண்டிப்பாக அது பழவேற்காடு மருத்துவமனை GH நான் லாஸ்ட் டைம் வந்தபோது கூட போயிருந்தேன். மருத்துவர்களுடைய ஒரு ரிக்குவயர்மெண்ட், நமக்கு மருத்துவர்கள் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே மருத்துவர்கள் வர முடியலன்ற ஒரு ரீசனை தான் சொல்கிறாங்க. நான் மாண்புமிகு நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் நான் சொல்லியிருக்கேன், பழவேற்காடை ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணணும். அடிக்கடி விபத்துகள் ஆகிற இடம், மீனவ சமுதாயம் வாழுகிற இடம். ஒரு டாக்டரு 2 டாக்டரு கண்டிப்பாக இங்கே இருக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கணும் 24/7ன்றதை நான் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை செய்வாங்கன்றது நம்பிக்கை. அது வரைக்கும் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம செய்வோம். ஸ்டடி பண்ணணும். மீனவர்களுடைய கருத்துப்படி பார்த்தோன்னா அது எப்படி சரி பண்ணணுன்றதை டெக்னிக்கலாக பார்த்து நம்ம சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை நான் கண்டிப்பாக எடுப்பேன். இழப்புன்னு இல்லை, நீங்கள் கடலை புரிஞ்சுக்கணும். கடல் நிலம் மாதிரி கிடையாது. கடலில் ஒரு வேலை செய்ய போனால் இன்னொரு வேலை அது நிறைய மாறும். நமக்கு முன்னாடி என்ன வேலை நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதனால் அந்தந்த டைமிங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் அதை டெக்னிக்கலாக ஸ்டடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு ரீசன் முன்னாடி கிடையாது, டெக்னிக்கல் பார்த்து தான் பண்ணுறாங்க. இருந்தாலுமே சில மாற்றங்கள் மேலே ஏற்படுறதும் பருவநிலை மாற்றங்கள்லையும் சில விஷயங்கள் கரண்ட் உருவாகலாம். அதற்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியது இருக்கும். அதை இப்போ என்னன்னு பார்த்து பண்ணிவிடும். கண்டிப்பாக அது ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலம் தான். இந்தியாவிலே இருக்கிற ரொம்ப ஒரு அருமையான ஒரு பறவை சரணாலயம் கூட. இந்த ஈக்கோசிஸ்டமே ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஈக்கோசிஸ்டம். அதோடைய பிளான் என்ன, அது எந்த அளவுக்கு அது டூரிசம் ஸ்பாட்டாக உருவாக்கப்பட்டது. முக்கியவாசி இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்டுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் தான் முன்னெடுத்து பண்ணுவாங்க. ஏன்னா இது ஈக்கோ ஜோன், ஒரு இடம் சின்ன விஷயமா இருந்தால் பரவாயில்ல. இந்த மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு இது தமிழ்நாடு மேலே முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு டூரிசம் மினிஸ்ட்ரியிலும் நான் பேசியிருக்கேன். மினிஸ்டர்கிட்ட டைம் கேட்டிருக்கேன் மீட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் மத்திய அரசாங்கத்துடைய ஒரு ஓவரால் பிளானிங் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல என்ன அவங்களுடைய எண்ணம் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு முக்கியமான இடம். அதுக்கான சண்டே நம்ம போடுவோம்.